அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 3 நாளில் வசியமாக மிக மிக சக்தி வாய்ந்த எளிய வழிமுறையை பார்க்க போறோம். நன்மைக்காக மட்டுமே இதை நம்ம பயன்படுத்தணும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. ஆனால் இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த ஒரு தெய்வத்தையும் குறிக்கும் மந்திரம் கிடையாதுங்க. இது முழுமையான ஒரு வசீகரண மந்திரம். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் உண்மையான காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மந்திர ஜபத்தை நீங்க பயன்படுத்தணும். நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த வசிய மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்முடைய டிவைன் ரூட் சேனல்ல கடந்த 3 நாட்களாக நம்ம வீடியோஸ்ல நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் மெசேஜ்ல பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே ரொம்ப தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 9ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் ஒரு நல்ல புரிதலை அது ஏற்படுத்தும். ஏதோ மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களை புரிந்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகும். உங்களை பற்றிய ஆழமான நினைவுகள் அதிகமாக அவங்களுக்கு வரும். உங்களை ரொம்பவுமே அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்க சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும்ன்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். நீங்க நேர்ல மீட் பண்றதுக்கோ அல்லது போன் கால்ல பேசுறதுக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட போன்ல அல்லது மெசேஜ்ல பேசுவாங்க அல்லது நேர்லயே சந்திக்க வரலாம். ஸோ இப்படி தாங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வசிய முறைகளும் வேலை செய்யும். ஏன்னா சில பேர்லாம் வசியம்னா உடனே நம்ம சொல்கிற விஷயத்தையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை தட்டாமல்
அப்படியே செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது போன்ற வசிய முறைகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண மாட்டோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் சாத்வீகமானவை. இருந்தாலும் மந்திரமாக நம்ம அதை பயன்படுத்தும் போது அதனுடைய ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். சோ நல்ல விஷயத்திற்காக மட்டுமே, நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இது போன்ற வசிய முறைகளை நம்ம பயன்படுத்தணும். சில பேர்லாம் பார்த்தோம்னா வசியம்னு உடனே அதை ரொம்பவும் தவறான விஷயமா நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. பிரிந்து வாழும் நல்ல உறவுகள், கணவன் மனைவி அல்லது உண்மையான காதலர்கள் ஒன்று சேர்வதற்காக தாங்க இது போன்ற வசிய மந்திரங்களை சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். எந்த மந்திரம் உடனடியாக நமக்கு பலனை தரும் ஆற்றல் இருக்கோ அதே மந்திரத்தை தவறான விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய விளைவுகளையும் நம்ம சந்திக்கணும். சோ நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல கணவன் மனைவி மற்றும் உண்மையான நேர்மையான காதலர்கள் இந்த 2 பேர் மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த வசிய முறையை நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை செவ்வாய், வியாழன் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கணும். தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும். எந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா அதிகாலை 3 மணி முதல் விடியற் காலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம், அல்லது மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தனிமையான இடம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கணும். மன ஒருநிலைப்பாட்டுடன் மந்திரத்தை நம்ம சொல்லணும். தரையில, சேர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை மூடிட்டு அமைதியா நீங்க உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுடைய உள்மூச்சு, வெளிமூச்சு இந்த 2த்தையுமே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்திற்கு நீங்க கவனிங்க. இப்ப நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க, அல்லது அவங்களுடைய முகத்தை இமேஜின் பண்ண முடியும்னா அதை நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. இதுல எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம். பொறுமையா ரிலாக்ஸ்டா அவங்களுடைய முகத்தை நீங்க கற்பனை செய்யுங்க. இமேஜினேஷன் வராதவங்க மனதார அவங்கள நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த நபர் உடனே உங்ககிட்ட பேசணும், அவங்க கால் பண்ணணும், நேர்ல வரணும், மெசேஜ் அனுப்பணும்னு எந்த விதமான சிந்தனைகளும் இருக்கக்கூடாதுங்க. அந்த நபரை மனதார அன்போடு நீங்க நினைச்சாலே போதும். மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி அந்த நபரை மட்டும் ஒருநிலைப்பட்ட மனதுடன் அவங்கள ஆழமா நீங்க நினைச்சுக்கோங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஆற்றல் மிக்க வசிய மந்திரத்தை குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் சொல்லணும். ஓம் ரீங் சிங் பெயர் சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல 2 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். பெட் நேம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதாவது அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். இனிஷியல்லாம் போட தேவையில்ல, பெயர் மட்டும் சொன்னால் போதும். அதே போல இந்த மந்திரத்துல 2வது வரியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் குரு குரு ஸ்வாகான்னு சொல்லக்கூடாதுங்க. அது குரு கிடையாது, குரு. GURU குரு கிடையாதுங்க, KURU குருன்னு நம்ம சொல்லணும். மந்திரங்களை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணா மட்டும்தாங்க முழுமையான பலன்கள் விரைவாக கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ஓம் ரீங் சிங் ராஜா சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாஹா. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஓம் ரீங் சிங் ராணி சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமாக சொல்ல வேண்டாம். பொறுமையா மனதார அந்த நபரை நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மொபைல்ல அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டைம் ஆயிடுச்சான்னு அதன் மீது கவனம் போகும். ஸோ குறைந்தபட்சம் 20 நிமிடம்
நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த மந்திர ஜபத்தை இதே போல நம்ம செய்யணும். ஒரே டைமிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த எந்த நேரத்தை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு அந்த நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, அவங்க கால் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அவங்க கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு அவங்களே நினைச்சிட்டு அவங்கள மானிட்டர்லாம் பண்ணவே கூடாதுங்க. மந்திரம் சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை, மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். இப்ப நீங்க செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழனோட நீங்க முடிக்கணும். வியாழக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி. அதே போல சாட்டர்டே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சனி, ஞாயிறு, திங்கள். இது போல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது 3 நாட்கள் இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்தாலே போதும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு நாளில் நமக்கு பலன் கிடைத்தாலும் கூட 3 நாட்கள் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும். சோ இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.